السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அல்லாஹ்வினுடைய திரு தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபியங்கள் மீதும் தபாதாபியங்கள் மீதும் இங்கு ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரைக்குள் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்கவர்களே, அன்பிற்குரியவர்களே, பரபரப்பாக சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் பல 100 கோடி மக்களுக்கு மத்தியில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒரே மதத்தில், ஒரே மார்க்கத்தில், ஒரே கோட்பாடில், ஒரே செயல்பாடுகளில், நடவடிக்கைகளில் இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. மதத்தாலும் கொள்கையாலும் கோட்பாடாலும் எல்லோரும் வேறுபட்டு இருக்கிறார்கள், மாறுபட்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கம் என்பது, அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இந்த உலகத்தில் பல கோடி மதங்கள், பல கோடி கோட்பாடுகள், செயல்பாடுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அல்லாஹ்வால் இந்த மனிதர்களுக்கு காட்டப்பட்ட மார்க்கம் என்பது இந்த இஸ்லாம் மட்டும்தான் என்று திருமறை தெள்ளந்தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. என்று நாமெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகிறோம், அவனுக்காகவே வணக்க வழிபாடுகளை உரித்தாக்குகின்றோம். அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அவன் மட்டும்தான் இறைவன், அவனுக்கு நிகராக அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது என்ற மிகப்பெரிய ஏகத்துவத்தில் நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் பல செயல்பாடுகளை வைத்திருக்கிறார். நாம் இன்று ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜும்மா கூட எதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார்? வாரம் வாரம் மனிதர்கள் பக்குவம் பட வேண்டும், மனிதர்களுக்கு மார்க்க உபதேசம் ஊட்டப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ஜும்மா உரைகளையும் பெருநாள் உரைகளையும் இன்னும் பல உரைகளை எல்லா மனிதர்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார். அதே போன்றுதான் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்முடைய உள்ளத்தில் இறைச்சத்தை ஊட்டுவதற்காக, நேரான பாதை கொண்டு செல்வதற்காக 1000, 2000 லட்சத்தை தாண்டி, கோடிகளை தாண்டி, பல 100 கோடிகளை தாண்டி நன்மைகளை
வழங்கக்கூடிய ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதத்தை அடைய இருக்கிறோம். அதுதான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, எந்த நாட்களுக்கும் எந்த வாரத்திற்கும் எந்த மாதத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு ரமலான் மாதத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதை பற்றி தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ரமலான் மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய சத்தியத்திலிருந்து சத்தியமும், வழிகேட்டிலிருந்து எது சத்தியம், இன்னும் வழிகேடு எது, தீய பாதை எது, எது அசத்தியம் எது சத்தியம் என்பதிலிருந்து நேர்வழியின் பக்கம் காட்டக்கூடிய திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன சிறப்பு வேணும்? சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வை சொல்கிறான், இந்த ரமலான் மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை விட வேறு எந்த சிறப்பு பெரியது கிடையாது. எல்லா சிறப்புகளை விட, எல்லா கண்ணியங்களை விடவும் குர்ஆன் அருளப்பட்டிருக்கல, அதுதான் இந்த மாதத்திற்கான மிகப்பெரிய சிறப்பு. குர்ஆன் சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன் என்பது பல வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது, பல நெறிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது, பல ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது, பல சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. எது சத்தியம், எது அசத்தியம், எது நல்ல வாழ்க்கை, எது தீய வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, மனிதன் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்து விஷயங்களையும் இந்த குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் அறிந்திருக்கின்றான். இதை விட வேற எந்த சிறப்பும் சொல்வதற்கு தேவையில்லை. அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் நம் மீது நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது, நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நாம் வாரம் மாதம் வைக்கக்கூடிய அந்த உபரியான நோன்புகளை விட, பல நன்மைகளை விட, நல்ல காரியங்களை விட மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு விதிக்கப்பட்டதாக ஒன்று இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. எப்படி நாம் தினந்தோறும் 5 நேரம் தொழுகைகளை தொழுகிறோம், எப்படி தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுகிறோமோ, அதே போன்று ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் நம் மீது கடமை. அல்லாஹ் நம் மீது கடமையாக சொல்லி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். நாம் அந்த மாதத்தில் வேலை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, இருந்தாலும் நோன்பை நோக்க வேண்டும். மற்ற செயல்பாடுகளை நாம் செய்யவில்லை என்றாலும் நோன்பை நோக்க வேண்டும். அடிப்படை தேவைகளை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோமோ அதே போன்றுதான் இந்த நோன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருந்தாலும் ரமலான் மாதம் என்று வந்துவிட்டால், ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லக்கூடிய ரமலான் மாதம் வந்துவிட்டால், அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதற்கான அந்த வழியை நோக்கி நாம் சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் பல சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திற்கு சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு மிக சிறந்த சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மை செய்ய வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு குஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹ், அவர் செய்த முந்திய பாவம் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. அவர் இந்த நோன்பை நோற்பதற்கு முன்பாக செய்த அனைத்து பாவங்கள், அவருடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து சிறிய பாவங்களும்
இந்த நோன்பு மாதத்தில், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதினால் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம ரமலான ஈமானோ வஹ்திசாபா, யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்ததுடனும் யார் நின்று வணங்குகிறார்களோ, தொழுகைகளை நிலைநாட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அவர் செய்த முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்றும் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், மன் காம ரமலான மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ வஹ்திசாபா, யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறார்களோ, நன்மை எதிர்பார்த்து ஈமானுடன் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கும் முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். நாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்களை பொறுத்தவரையிலும் இரவிலும் பகலிலும் எந்த நேரத்திலும் நாம் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகளை செய்வோம். பொய் சொல்லுவோம். பல தவறுகள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் நிகழும். அந்த தவறுகள் நமக்கு தெரியாத பல தவறுகளை நாம் செய்திருப்போம். அந்த தவறுகள் நாம் பல தவறுகளை தெரிந்தே செய்திருப்போம். அந்த தவறுகள் பல தவறுகளுக்கு நாம் தௌபா தேடாமல் இருந்திருப்போம். அந்த தவறுகள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதன் மூலமும், இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவதன் மூலமும், இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் நாம் இந்த மார்க்கத்தில் உள்ள செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம செய்த தவறுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கினா கூட அந்த அளவிற்கு நமக்கு நேரம் போதாது. அவ்வளவு தவறுகளை நாம செய்திருப்போம். நாம் இந்த உலகத்தில் வந்ததிலிருந்து, பருவ வயது அடைவதிலிருந்து பல தவறுகள் நம்மிடத்தில் நிகழ்ந்திருக்கலாம். நமக்கு தெரிந்த பல தவறுகள் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் முழுவதும், உலக நாட்கள் முழுவதும் நின்று தொழுதாலும் மன்னிக்கப்படாத பாவங்களும் கூட என்ன செய்யப்படும்? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதன் மூலமாகும், ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவதன் மூலமாகும் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. சாதாரண விஷயமா? அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு, சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கான அந்த பாதையை கால் எடுத்து வைக்கும் ஒரு வாய்ப்பு, நன்மையை தேடுவதற்கான வாய்ப்பு, தௌபாவை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை சூழ்ந்துள்ள ஒரு ரமலான் மாதம் தான் மிகச் சிறந்த மாதமாக, வருடத்தில் மிகவும் சிறந்த ஒரு மாதமாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த தருவாயாக இருக்கட்டும், நாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், இதற்கென்று அல்லாஹ் குறிப்பிட்ட நன்மைகளை சொல்லவில்லை. பொதுவாகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும், ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் சில குறிப்பிட்ட நன்மைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். தொழுதால் இவ்வளவு நன்மை உண்டு, நோன்பு நோக்கால் இவ்வளவு நன்மை உண்டு, தர்மம் செய்தால் இவ்வளவு நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் ரமலான் மாதத்தை மற்றும் சொல்லும் பொழுது குல்லு அமலி இப்னி ஆதம் அல்லது ஆதமுடைய மகன்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அது நன்மையாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. 10 700 மடங்கு வரைக்கும் ஒரு நன்மை நாம் செய்துவிட்டால் 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மைகளாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஆனால் ரமலான் மாதத்தில் நோன்பு நாம் வைத்துவிட்டால், நோன்பு வைத்துவிட்டு நாம் நல்ல காரியங்களை செய்துவிட்டால், அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இல்லா அஸ்யாம் என்றாலும் இந்த நோன்பை தவிர மீது எல்லாத்திற்கும் குறிப்பிட்ட நன்மைகள் இருக்கிறது. நோன்பிற்கு மட்டும் குறிப்பிட்ட நன்மைகள் கிடையாது. ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட நன்மைகள் கிடையாது. நாம் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு குறிப்பிட்ட நன்மைகள் கிடையாது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ரமலான் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய அந்த நோன்பு என்பது எனக்குரியது,
அதற்கு நான் கூலி வழங்குவேன். அந்த ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய அந்த நல்ல காரியங்களுக்காக, நல்ல செயல்பாடுகளுக்காக, நல்ல அமல்களுக்காக நான் கூலி வழங்குகிறேன், நான் தாராளமாக வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய குணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லுகிறான், வல்லாஹு வாசியுன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், அவன் தாராளமான உள்ளம் கொண்டவன், தாராளமுடையவன் தான் இந்த இறைவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ரமலான் மாதத்தில் உள்ள செயல்பாடுகளுக்கு நானே கூலி வழங்குகிறேன். நாம் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கும் ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய தர்மத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சாதாரண நேரங்களில் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கும் ரமலான் மாதத்தில் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. அதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு நானே கூலி வழங்குகிறேன். அதற்காக நானே தீர்மானித்து கூலிகளை நானே தீர்மானித்து வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா? இன்னஹு யத்ருக்கு துஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு. ஏனென்றால் நோன்பு நோக்கக்கூடியவன் தன்னுடைய உணவையும் தன்னுடைய பானத்தையும் தன்னுடைய இச்சையையும் மின் அஜ்லி எனக்காக விட்டு விடுகிறான். அதற்காக இந்த நோன்பில் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் நானே கூலி வழங்குகிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். மீண்டும் சொல்லுகிறான், பகுவலி வான அஜிபிஹி, எனக்காக இவ்வளவு செய்யக்கூடிய மனிதனுக்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று திரும்ப 2 தடவை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அல்லாஹ்வே சொல்லுகிறான், இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் வரையறை இல்லாத நன்மைகளை நான் தருகிறேன். எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான நன்மைகளை நான் தருகிறேன். கணக்கில் கொள்ளப்படாத நன்மைகளை உங்களுக்கு நான் தருகிறேன். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று நன்மைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ ரமலான் மாதத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், நாம் ரமலான் மாதத்தில் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் அல்லாஹ்வை வழிபடுவதற்காகவும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காகவும் நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ரமலான் மாதம் அதை பொறுத்தவரை ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு மாதம் தான். 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். இந்த ஒரே ஒரு மாதத்தில் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தாராளமாக நன்மைகளை வழங்குகிறான். அளவில்லாமல் நன்மைகளை வழங்குகிறான். சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறான். சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். நரகத்தினுடைய கதவுகளை பூட்டி வைத்துக் கொண்டு சைத்தானை கட்டி வைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், சொர்க்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான பாதை இருக்கிறது, நன்மைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்க நன்மை செய்யுங்க, நல்ல காரியத்தில் ஈடுபடுங்க, தொழுங்க, நோன்பு நோடுங்க, தர்மம் செய்யுங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிசு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்க வாசிகளுக்காக ரய்யான் என்ற சொர்க்க வாசியை அல்லாஹ் தயார் செய்துள்ளான். யாரெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ, யாரெல்லாம் ரமலான் மாதத்தில் சீரும் சிறப்புமாக அந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும் அவனை வழிபடுவதற்காகவும் ரமலான் மாதத்தை யார் கழிக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ரய்யான் என்ற வாசலை தயார் செய்துள்ளார். சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இப்ப நாம் எல்லாம் குடும்பத்துடன் இந்த ரமலானை அழகான முறையிலே கொண்டு சென்று விட்டோம். உதாரணத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். நல்ல முறையில இந்த ரமலான் மாதத்தில் நல்ல அமல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று அவனுடைய பரக்கத்தை பெற்று இந்த ரமலான் மாதத்தில் அழகான முறையிலே இந்த ரமலான் மாதத்தில் கடந்து விட்டோம்.
இதற்கான கூலியாக அல்லாஹ் என்ன தருவான்? நாளை மறுமையில் பல 100 கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்தில், மஹ்ஷர் மைதானத்தில், சூரியன் அருகில் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லா மனிதர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலைமை என்னவாக போகுது என்று எல்லோருடைய உள்ளத்தில் அச்சங்கள் நிறைந்து கொண்டிருக்கும். சொர்க்கமா நரகமா என்று எல்லோரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் சில மனிதர்களை மட்டும் பெயர் குறிப்பிட்டு கூப்பிட்டு வாசல், சொர்க்க வாசலுக்கு முன்னால் நிப்பாட்டி வைத்து வானவர்களால் அழைக்கப்பட்டு அல்லாஹ்வால் அழைக்கப்பட்டு சொர்க்க வாசல்கள் நமக்காக திறக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்க. நாங்கள் மறுமையில் இருக்கிறோம், அல்லாஹ்விற்கு முன்பாக இருக்கிறோம், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ரய்யான் என்ற வாசல் வழியாக நம்மை வானவர்கள் கூப்பிட்டால் நமக்கு அந்த தருணம் எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்க்கும் பொழுதே அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. ரய்யான் என்ற வாசல் வழியாக நம்முடைய பெயரை சொல்லி, நம்முடைய பெயரை அழைத்து சலாம் சொல்லி, வாருங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று வானவர்கள் கூப்பிடுவார்கள் என்றால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து. பல மனிதர்கள் நிற்கக்கூடிய அந்த சபை, பல கோடி மக்கள் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி மனிதர் வரைக்கும் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில மனிதர்களை குறிப்பிட்டு, பெயரை குறிப்பிட்டு சொர்க்கத்திற்கு வாருங்கள், சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து. நரகவாசிகள் இருப்பார்கள், பல நபர்கள் இருப்பார்கள். அதற்கெல்லாம் மத்தியில் நோன்பு நோர்த்தவர்களே, நோன்பு வைத்தவர்களே, நன்மை செய்தவர்களே, இதோ ரய்யான் வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று வானவர்கள் கூப்பிட்டார். அது நாம இருந்தால் நம்முடைய பெயர்களை கூப்பிட்டு வாருங்கள் ரய்யான் என்ற சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ரமலான் மாதத்தில் நாம் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். ரமலான் மாதத்தை அல்லாஹ்விற்காக கழிக்க வேண்டும். எந்த சண்டையோ எந்த வீணான காரியங்களும் இல்லாமல், உலக காரியங்களை நோக்கி செல்லாமல், உலக ஆடம்பரத்தை நோக்கி செல்லாமல், உலக மோகத்தை நோக்கி செல்லாமல், உலகத்திற்காக வாழாமல் அல்லாஹ்விற்காக மட்டும் வாழ்ந்து, இந்த மார்க்கத்திற்காக மட்டுமே வாழ்ந்து, மறுமைக்காக மட்டுமே வாழ்ந்த அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து, அதில் உள்ள இன்பங்களை எதிர்பார்த்து, நன்மைகளை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பல கோடி நன்மைகளை அல்லாஹ் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகம் என்பது மிக பெரியதாக, மிக பிரம்மாண்டமானதாக நமக்கு தெரியலாம். ஆனால் இதை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் பொழுது, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணான மோகத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நான் சொல்லல, சாதாரண ஒரு மனிதர் சொல்லல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது வீணான மோகத்தை தவிர வேறு எதுவும் இந்த உலகம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது,
கடலிற்கு சென்று கடல் தண்ணீரில் நம்முடைய விரலை விட்டு விரலை எடுக்கும் பொழுது நம்முடைய விரல் நுனியில் எந்த அளவிற்கு தண்ணீர் இருக்கிறதோ அதுதான் இந்த உலக இன்பம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கடல் தான் மறுமையினுடைய இன்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கடலுக்கு போறோம், கடலுக்கு போய் நம்முடைய விரலை நனைத்து எடுக்கும் பொழுது நம்முடைய விரல் நுனியில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தினுடைய இன்பம். அந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கடல் என்பதுதான் மறுமையினுடைய இன்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கடை வீதிக்கு செல்கிறார்கள். கடை வீதியில் ஒரு செத்த ஆடு கிடக்கிறது. பல மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆட்டை வாங்குவதற்கு யாரா இருக்கீங்களா? யாராவது வாங்குவதற்கு தயார் இந்த செத்த ஆட்டை என்று கேட்கும் போது சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஆடு உயிரோடு இருந்தால் கூட நாங்க இதை வாங்க மாட்டோம், குறையுடையதாக இருக்குது, நாங்க இதை வாங்கவே மாட்டோம், இப்ப செத்து கிடக்கு, இப்ப யாரும் வாங்குவா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா அஹ்வனு அலா ஸாலிக் அலல்லாஹ், நீங்கள் எப்படி இதை இழிவாக கருதுகிறீர்களோ இதைவிட அல்லாஹ் இந்த உலகத்தை மிகவும் இழிவாக கருதுகிறான். நீங்கள் எதை பிரம்மாண்டமாக கருதுகிறீர்களோ, நாம் எந்த பொருளாதாரங்களை மிக பெரியதாக கருதுகிறோமோ அந்த பொருளாதாரத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், செத்த ஆட்டிற்கு கூட சமம் இல்லை என்று சொல்கிறார்கள். எந்த ஆடம்பரங்களையும் எந்த வசதிகளையும் நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ, எந்த பொருளாதாரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ, எந்த உலக இன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த உலக இன்பம் என்பது செத்த ஆட்டிற்கு கூட சமம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்க. செத்த ஆடு செத்த ஆட்டிற்கு ஒப்பிட்டு கூட சமம் என்று கூட சொல்லவில்லை. செத்த ஆட்டை விட மிகவும் கீழானது அல்லாஹ்வுடைய பார்வை என்று சொல்கிறார். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மாறாக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், ஆனால் மறுமைதான் நிலையானது, அதுதான் என்றும் எஞ்சிருக்கக்கூடியது, சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டேன், ஆனாலும் நீங்கள் உலக வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிறீர்களே தவிர மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நீங்கள் உலக வாழ்க்கையை நோக்கி செல்கிறீர்கள். உலகம் நிரந்தரம் கிடையாது, மறுமை தான் நிரந்தரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நாம் மரணிக்கக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தினர் மரணிக்கக்கூடியவர்கள், நாம் வைத்திருக்கக்கூடிய வீடுகள் அழியக்கூடியவைகள், நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் தீரக்கூடியது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு நாள் தீர்ந்தே தீரும், அழிந்தே தீரும். அப்படிப்பட்ட உலகத்தை நோக்கி நாம் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வார்த்தை, உலகத்திற்காக வாழாதீர்கள், உலக மோகத்திற்காக வாழாதீர்கள், உலக இன்பத்திற்காக வாழாதீர்கள், சொர்க்கத்திற்காக வாழுங்கள், சொர்க்கத்தினுடைய இன்பத்திற்காக வாழுங்கள், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பதற்காக வாழுங்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழுங்கள். இதற்காக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியாக சொர்க்கம் தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல இடங்களில், பல நேரங்களில், பல சூழ்நிலைகளில் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. சென்ற ரமலானில் நாம் நேசித்த மனிதர்கள் இந்த ரமலானில் நம்முடன் இல்லை. நாமும் இருப்போமா என்று தெரியாது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெளிவாக சொல்லுகிறான். எல்லா மனிதர்களும் அழியக்கூடியவர்கள், எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள், மரணத்தை சுவைத்தே தீர்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மரணத்தை சுவைக்கக்கூடிய நாம்
ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நாளில் நமக்கும் மரணம் வரும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், பள்ளிவாசல்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், சரியான முறையிலே தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று பல விஷயங்களை நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு நாம் இந்த ரமலான் மாதத்தை நோக்கி செல்ல வேண்டும். இன்னும் சில நாட்களே இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு இருக்கிறது. அதற்கான தயார்பாடுகள், அதற்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தை சிறந்த முறையில் நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு சிறந்த முறையிலே பல கோடி நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி